கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, எச்சூழ்நிலையிலும் கர்த்தரை துதி. எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. சங்கீதம் 147:12. ஆஸ்திரேலியாவில் அன்னாள் ஹிக்கின்ஸ் என்ற ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் சிறுமியாக இருக்கும்போதே அவளுக்கு ஒரு வினோதமான எலும்பு வியாதியினால் அவள் தாக்கப்பட்டாள். நாட்கள் செல்ல செல்ல வியாதி முற்றியதன் விளைவாக அவளது 2 கால்களையும் சரீரத்திலிருந்து எடுக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டாள். இதன் விளைவாக 50 ஆண்டுகளாக அவள் படுத்த படுக்கையாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அன்னாள் ஹிக்கின்ஸ் மனம் தளர்ந்து சோர்ந்து போகவே இல்லை. அவள் ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தையும் விட்டுவிடவில்லை. மாறாக கர்த்தருக்கு நன்றியுள்ளவளாய் எப்பொழுதும் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரித்து கொண்டிருப்பவளாய் காணப்பட்டாள். அவளது வியாதி படுக்கை உள்ள அறையின் ஒரு மூலையில் தேவனுக்கு துதி செலுத்தும் இடம் என்று எழுதி போட்டிருப்பாள். தனது டைரியில் ஏறக்குறைய 200 மிஷனரி இயக்கங்களின் பெயரை எழுதி வைத்து தினமும் அதை ஜெபித்து கொண்டே இருப்பாராம். இந்த விசுவாச வீராங்கனையின் அறைக்குள் நுழைந்தவர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று செல்வார்கள். ஆனால் அந்த அறையில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து வியாதியில் படுத்துள்ள அந்த சகோதரியை ஆறுதல் படுத்த வந்தவர்கள் ஆறுதல் பெற்றவர்களாய் அந்த அறையை விட்டு வெளியே செல்வார்களாம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் எந்த சூழ்நிலையானாலும் சோர்ந்து போகாமல் நாம் தேவனிடம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளும் அவருக்கு துதி செலுத்தவும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதும் நமது வாயில் இருக்க வேண்டும். நமது பாடுகளின் துன்பத்தில் வியாதியில் மத்தியிலும் நாம் அவரை மறுதலியாமல் முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம், ஒரு சவாலான வாழ்க்கை. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நாம் உடைக்கப்பட்டதன் நோக்கம் உடைக்கப்படும் அநேகரை கட்டுவிப்பதற்காகவே. ஆகவே நமக்கு வரும் துன்பங்கள் நமது சூழ்நிலைகளை ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அனுமதித்துள்ளார் என்பதை உணர்ந்து மற்றவர்கள் நம் மூலமாய் ஆறுதல் அடைவது நிச்சயம். வேதத்திலும் யோபு பக்தனுக்கு வந்த சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தரை துதித்தான் என்று பார்த்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்தான், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றான் என்று பார்க்கிறோம். அவருக்கு ஆறுதல் கொடுக்க வந்த நண்பர்களுக்கு அவன் ஆறுதல் அளிப்பவனாய் இருந்தான். ஆகவே நாமும் நமது சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாமல் எச்சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலை ஆனாலும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே தேவாதி தேவனை துதிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கவும் நன்றி செலுத்துகிறவர்களாய் பிறருக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் எங்களது கடினமான பாதைகளிலும் பொறுமையோடு நாங்கள் அதை கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.